வெற்றிவேல் முருகனுக்கு கரோர எல்லாம் வல்ல பழனியாண்டவன் கரோர குருநாதர் அருணாபெருமானுக்கு ஜெய். எம்பெருமான் கரை முடும்பட்டம் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாரூர் திருப்பண்ண மகாமந்திரத்தில் கௌமாரி தத்துவசபடி பாடல் 1132. இறைவனிடை வேள் என தூங்கும் பொதுப்பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியாண்டவன் திருவடிக்கு. இந்த பாடல் மாதர் மீது உள்ள மயக்கார பாடப்பட்ட பாடல். தனதன தான தத்த தந்த தனதன தான தத்த தந்த தனதன தான தத்த தந்த தனதான இதான் பாடலுடைய சந்த. இனி அமுத ஆலமுற்ற கண்கள் வலையாலே முரண் இளைஞர் ஆவியை தொடர்ந்து விசிறி வளை மாதரை கலந்து மொழி அதர கோவை இக்கு அருந்தி அமுதாகும் முகுழி தாரம் வெற்ப அணிந்து சுடி மிதுன வாவியில் புகுந்து முழுகி அழியாமல் நற்பதங்கள் தரவேடும். திரையுளவு சாகரத்து இலங்கை நகரில் உரை ராவணர்க்கு இயைந்த திசமுடியும் 10 ஒழுங்கு திணிதோடும் சிதைய ஒரு வாழியை துறந்த அறிமருக தீதர கடந்து தெளிமருவு காரணத்தமர்ந்த முருகோனை அரணம் மதில் சூழ்புறத்து இருந்து கருதும் ஒரு மூவர்க்கு இறங்கி அருளும் ஒரு நாயகன் பணிந்த குருநாதா அகல்முடிவை ஆதியை தெளிந்து இரவு பகலாக நெக்கு அவிழ்ந்த அடியவர்கள் பாடலுக்கு செய்த பெருமாளே. நாம் பாடல் முதல் பகுதி எடுத்துக்குவோம். இரவின் இடைவேள் தொடுத்து உடன்று முருகுமலர் வாழியை பிணங்கி இருகுலையும் மோதி அப்ப அடங்கு கடலோடே எதிர்பொருது மானினை துறந்து ஜலதிகிழிவேல் தன்னை பொருந்தி இனி அமுத ஆலமுற்ற கண்கள் வலையாலே முரடிஞர் ஆவியை தொடர்ந்து விசிறி படை மாதரை கலந்து மொழி அதர கோவை இக்கு அருந்தி அமுதாகும் முகுழி தாரம் வெறுப்பு அணைந்து சுடி மிதுன வாவியில் புகுந்து முழுகி அழியாமல் நற்பதங்கள் தர வேணும்னு முதல் பதில் சுவாமி ரொம்ப இணக்கமாக சுவாமியோட திருப்பாதங்களை கேட்குறார். எம்பெருமான் முருகசுவாமியின் கந்தசுவாமியின் திருப்பாதங்களை கேட்குறார். என்ன சொல்கிறார்? ராப்பொழுதுல மன்மதவேல் எடுத்து கோபித்து கடுமையாக செலுத்தும் மலர் பானங்களோடு பிணங்கி மாறுபட்டு அந்த பானங்களுக்கு எதிர்பானங்களாய் விளங்கி காதில் உள்ள 2 குடைகளையும் தாக்கி அப்பு அடங்கு நீர் பொருந்தி உள்ள கடலோடு எதிர்த்து மாறுபட்டு அதனினும் பெரிதாய் விளங்கி மானினை துறந்து தம்முடைய பார்வை அழகால் மான்களெல்லாம் வெட்கி காட்டில் புகும்படி ஓட்டி ஜலதி என்னும் கடலை கிளி அன்று கிழித்த வற்றச் செய்த வேலுக்கு இணையாகி இனி அதாவது பின்னும் அமுதத்தையும் அல்லது இனிய அமுதத்தையும் ஆழம் விஷத்தையும் இரண்டையும் கொண்ட கண்கள் எனப்படும் வலை கொண்டு முரண் இளைஞர் வலிமைமிக்க இளைஞருடைய உயிர் மீது தொடர்ந்து கண் வைத்து பற்றி விசிறி வீசி கண்வலையை வீசி வளைத்து தம்பசப்படுத்தும் மாதர்களோடு கூடி அவருடைய பேச்சு புறப்படும் கோவை அதரம் கொவ்வை பழம் போன்ற வாயுதழ்களில் கிடைக்கும் இக்கு கரும்பண்ண சுவையை அருந்தி அதாவது உண்டு பால் அமுதம் பொருந்தி உள்ள அல்லது பொதிந்து உள்ள முகுள் அரும்பும் மொட்டு போன்ற தாரம் முத்துமாலை அணிந்த அல்லது அரும்பண்டமாகிய மலையாம் கொங்கையை அடைந்து உந்தி சுடி கொப்பூள் என்னும் மிதுன வாவியில் புணர்ச்சி குளத்தில் படிந்து அதிலே மூழ்கி அழிந்து போகாமல் நன்மை தரும் உன்னுடைய திருவடிகளை எனக்கு தந்தருள வேண்டும்னு முதல் பதில் கேட்கிறார். 2வது பதில திரையுளவு சாகரத்து இளைஞர்கள் உரை ராவணர்க்கு எய்ந்த தசமுடியும் 10 ஒழுங்கு திணிதோடும் சிதைய ஒரு வாழியை துறந்த அறிமருக தீதர கடந்து தெளி மருவு காரணத்தமர்ந்த முருகோனை அரணம் மதில் சூழ்புறத்து இருந்து கருதும் ஒரு மூவர்க்கு இறங்கி அருளும் ஒரு நாயகன் பணிந்த குருநாதா அகல்முடிவை ஆதியை தெளிந்து இரவு பகலாக நெக்கு அவிழ்ந்த அடியவர்கள் பாடலுக்கு இசைந்த பெருமாளின்னு முடிகிறார். அதாவது அலைகள் வீசுகின்ற கடல் சூழ்ந்த இளைஞர்களில் இருந்த ராவணனுக்கு பொருந்தி இருந்த 10 தலைகளும் 20 ஒழுங்கான வலிய தோள்களும் அழிவுபட ஒரு பானத்தை செலுத்திய திருமாலின் மருகனை தீதர கடந்து தீமைகள் யாவையும் கடந்து தாண்டி தெளிவான அறிவு பொருந்திய அறிவு சொரூபமான காரணத்து மூலப்பொருளில் அமைந்து விளங்கும் முருகனே, காவல் கொண்ட மதில்கள் சூழ்ந்திருந்த திரிபுரத்திலிருந்து தம்மை தியானித்து வணங்கியிருந்த ஒப்பற்ற பக்தர்களாம் மூவர் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு அருள்பாலித்த நாயகன் சிவபெருமான் வணங்கிய குருமூர்த்தியே, பறந்துள்ள முடிவுக்கு முடிவாய் ஆதிக்காதியாக உள்ள பொருள் இன்னதென தெளிந்து இரவும் பகலுமாக எப்போதும் நெக்கு அவிழ்ந்த அதாவது உள்ளம் பக்தியால் நெகிழ்ந்தூறும் அடியாருடைய பாடல்களை மிகுந்த உடன்பாட்டோடு கேட்டு மகிழ்ந்தருளும் பெருமாளே நற்பதங்கள் தர வேணும்னு வேண்டுகிறார். அற்புதமான பாடல். இந்த பாடலில் கண்களில் அமுது ஆழம் 2 உள்ளங்கிறார். ஒரு நோய்க்கு ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒன்று அந்நோய் மருந்து வள்ளுவர். விடமும் மதமும் இழிர் விடமும் அமுதமும் மிளிர்வன இணை விளிம்பர் திருப்புகழ். அடுத்தது ஒரு வாழியை தொடர்ந்து இது ஒரு வாழி நம்ம திருப்புகழை படிச்சிருக்கோம். அதாவது திணிதோடும் சிதைய ஒரு வாழியை துறந்த அறிமருக இது நம்ம ஏற்கனவே திருப்புகழில் ஒரு நன்கு படித்த ஒரு விஷயம்தான். அடுத்தது எம்பெருமான் மூவருக்கு இறங்கியது.
அதை சொல்கிறார். என்னுடைய மூவர் ராக்கதர்கள் எரிபிழைத்து கண்ணுதல் எந்தை கிடைத்தலை முன் நின்றதன் பின்பர் திருவாசத்தில் தோணக்கத்தில் மூவருக்கு இறங்கிய வரலாறு சொல்கிறார். அடுத்தது அருளும் நாயகருக்கு அருளும் நாயகர் பணிந்த குருநாதா. நாயகனை பணிந்த அப்படின்னு பொருள் துணிக்கும்படி நாயகர் பணிந்த குருநாதா அப்படின்னால சிவபெருமானே முருகவேல், கச்சிக்குமரக்கோட்டம், திருமுருகன் பூண்டி, சேநல்லூர், கீழ்வேலூர், புள்ளிருக்கு வேலூர், அதாவது வைத்தீஸ்வரன் கோயில், வடதிருமுல்லைவேல் ஆகிய தலங்கள் வழிபட்டதையும் துணிக்கும். இது எப்படி வேணாலும், அதாவது நாயகர் பணிந்த குருநாதர், நாயகனை பணிந்த அப்படின்னு 2 விதமாக பொருள் வச்சுக்கலாம். அடுத்தது அது ரெண்டுக்கும் பொருள் வர மாதிரி ரொம்ப அற்புதமான வார்த்தை கோப்புகளை வச்சு நம்ம சுவாமி குருநாதர் பாடியிருக்கார். இது குருநாதருடைய என்ன சொல்கிறது, குருநாதருடைய சொல்லாட்சி, தமிழாட்சி. இப்போ இந்த பாடலில் முதல் 6 வரிகள் பெண்களுடைய கண்களை வர்ணிக்குது. இரவு பொழுதுல மன்மதன் கையில் எடுத்து கோபித்து வலிமையாக செலுத்தும் மலர் பானங்களோடு மாறுபட்டு அந்த பானங்களுக்கு எதிர்பானங்களாக விளங்கி 2 காதில் உள்ள குண்டலங்களையும் தாக்கி நீர் பரவி உள்ள கடலோடு எதிர்த்து மாறுபட்டு கடலை விட பெரிதாய் ஆழமாய் விளங்கி தன்னுடைய பார்வையின் அழகால் மான்கள் எல்லாம் வெட்கம் கொண்டு காட்டுக்குள் புகும்படி செய்து கடலை கிழித்து வற்றும்படி செய்த வேலாயுத்துக்கு இணையாகி பின்னும் அமுதத்தையும் ஆலகால விஷத்தையும் தம்மிடம் கொண்ட கண்கள் எனப்படும் வலையை கொண்டு வலிமை மிக்க வாலிபருடைய உயிர் மீது தொடர்ந்து கண் வைத்து பற்றி வளைத்து தம்வசப்படுத்தும் விலைமதரோடு கூடி அவருடைய குதிரை பேச்சு புறப்படும் கொவ்வைப்பழம் போன்று சிவந்த வாயுதழின், அதாவது கரும்பின் சுவையை உண்டு அமுதம் பொதிந்துள்ள அரும்பும் மொட்டு போன்ற முத்துமாலை அணிந்த மலை போன்ற மார்பகத்தை அணிந்து தொப்புள் என்னும் இன்பக் குளத்தில் படிந்து முழுகி அணிந்து போகாமல் உன்னுடைய நன்மை தரும் திருவடியை நீ எனக்கு தர வேண்டும், திருவடி யாசிக்கிறார். 2வது பதில அலைகள் வீசுகின்ற கடல் சூழ்ந்த இலங்கையில் வாழ்ந்து வந்த ராவனுடைய 10 தலைகள் 20 ஒழுங்காய் அமைந்த வலிமையான தோள்களும் அழிவுபட ஒப்பற்ற அம்பை செலுத்திய திருமாலின் மருகனை, தெளிவான அறிவு பொருந்திய மூலப்பொருள் அமைந்து விளங்கும் முருகனை, காவல்கள் கொண்ட மதில்கள் சூழ்ந்திருந்த திரிபுரத்தில் இருந்து தம்மை தியானித்து வணங்கிய 3 சிறந்த பக்தர்களுக்கு இரக்கம் கொண்டு திரிபுரத்தை எரித்த பொழுதும் அவர்களுக்கு அருள் புரிந்த ஒப்பற்ற நாயகனான சிவபெருமான் வணங்கிய குருநாதா, பரந்த முடிவுக்கு முடிவாய் ஆதிக்கு ஆதியாய் உள்ள பொருள் இன்னதென தெரிந்து இரவும் பகலும் உள்ளம் பக்தியால் நெகிழ்ந்து உருகும் அடியாருடைய பாடல்களை விரும்பி கேட்டு மகிழும் பெருமாளே, உன்னுடைய நற்பதங்களை தரவேணும், நல் பதம் தரவேணும்னு வேண்டுகிறார். இந்த பாடலை பழனியாண்டன் திருடி சமர்ப்பித்த அருள் பத்திரம் குருநாதர் அருணா பெருமாள் முருகாஜனம் வெற்றிவேல் முருகனுக்கு முருகா 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 முருகா.